அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு இதெல்லாம் அம்மனுக்கு விசேஷமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நாம் அம்மனை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய நோயெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தீராத நோய் கூட தீர்ந்து போகுமா. இந்த நாளில் அம்மனை நாம் வழிபாடு செய்யும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது, நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யுது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும் அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு வகையில் நாம் இப்படி ஒரு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீக்கக்கூடியதாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது. குறிப்பாக பரம்பரை நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரணமாக விளங்குவது நம்மளுடைய கர்ம வினைகள் தானா. அந்த கர்ம வினைகள் கணக்கிட்டு நமக்கு பலாபலன்களை தரக்கூடியதாக திகழக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு உரிய இந்த சனிக்கிழமை, ஆடி சனிக்கிழமை எப்படிப்பட்ட வழிபாடை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது அல்லது இந்த வீடியோவை இன்னும் இப்படி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கடைபிடிக்கிறீங்க என்பதையும் நேயர்களுக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய ஜோதிட பலன்கள் முழுமையான முறையில் சொல்லப்படுதுங்க. உங்களுக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் பலன்கள் கேட்டு நன்மை பெறணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மை நடக்கும். குறிப்பிட்டு சனி பகவானை நாம் சனிக்கிழமை தோறும் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு தாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த சனிக்கிழமையில் அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று சில வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சனீஸ்வர பகவான் படிப்படியாக குறைப்பார் என்று நம்பிக்கை உண்டு. அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதம் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நம்ம போகலாம். அங்கே போகும்போது நீர், மோர், பானகம் இவையெல்லாம் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். பிறகு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்களுடைய கைகளால் இந்த நீர், மோரையும் பானகத்தையும் நாம் தானமாக கொடுக்கலாங்க. இப்படி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் இந்த பொருட்களை பக்தர்களுக்கு தானமாக தரும் பொழுது நம்மளுடைய கர்ம விளையினால் ஏற்பட்ட பரம்பரை நோய்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒருவர் தன்னுடைய கர்ம வினைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய வேண்டும் அப்படின்னு நினைத்தாங்கன்னா நம்மளால் முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது நல்லது. அப்போதுதான் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும். அந்த வகையில் இந்த ஆடி மாத சனிக்கிழமை மட்டும் நாம் இது போல செய்தால் பத்தாது, மற்ற நாட்கள்லையும் செய்யலாம். குறிப்பிட்டு இந்த நாளில் செய்யும்போது அதனுடைய பலன் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க கூட குறிப்பிட்ட வாரங்கள் தொடர்ச்சியாக இந்த சனிக்கிழமை நாட்களில் பொருட்களை தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்குது. மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை நாம் முறையாக பின்பற்றும் போது கண்டிப்பாக நோய்கள் நீங்கும் என்று சொல்லலாம். திரும்பவும் வராத அளவிற்கு அந்த அம்மனுடைய பரிபூர்ணமான அருளாசி நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதால நீங்களும் இப்படி சனிக்கிழமை நாளில் வழிபாடு செய்யுங்க. குறிப்பிட்டு ஆடி சனிக்கிழமையை தவறுவிடாமல் கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிக பெரும் நன்மைகள் இருக்குது. கோவிலில் நாம் இந்த நாளில் தீபம் ஏற்றி கோவிலில் அமர்ந்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனம் முருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளை திரிக்கு பதிலாக சிவப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பானதுங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும். உங்களால் முடிந்தால் பாகு வெல்லம் வாங்கி சுவையான சர்க்கரை பொங்கல் செய்து கோவிலில் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த சர்க்கரை பொங்கலை அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் கொடுங்க. அதாவது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். மிக குறைந்த அளவு பிரசாதத்தை விநியோகம் செய்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும்.
இதே போல் பெரிய அளவில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்பிக்கையோடு நாம் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக கடன் சுமை குறையும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டாலே கடன் பிரச்சனையில் இருந்து நம்மளால் விடுபட முடியும். வீடு திரும்பும் போது நாம் எடுத்து சென்ற 3 எலுமிச்சம் பழத்தை உள்ளங்கைகளில் வைத்து என்னுடைய கடன் என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அம்பாள் சூலத்தில் குத்தி விட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் முதல் சனிக்கிழமை வரும்போது நாம் இது போல் செய்யலாம். அதே போல் அந்த சனிக்கிழமையை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய 2வது சனிக்கிழமை நாளில் இது போன்ற அம்மனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக நடக்கும். குறிப்பிட்டு நாம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்பது சந்தேகமே கிடையாது. எளிமையான இந்த வழிபாடு எல்லோருக்குமே கை கொடுக்கும் வகையில் இருக்கும். அதனால் நீங்களும் இந்த ஆடி மாத சனிக்கிழமையில் இப்படி வழிபாடு செய்யுங்க. சரி, ஆடி மாத சனிக்கிழமையில் சனி தோஷம் நீங்கிறதுக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு கூட சனி பகவானை நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளலாம். குறிப்பிட்டு காகத்துக்கு உணவிடலாம். மேலும் தீபம் ஏற்றி சனீஸ்வர வழிபாடுகள் செய்யலாம். சனீஸ்வரருடைய கோப பார்வையில் இருந்து நம்ம விலகி நிற்க இந்த வழிபாடு ரொம்பவே நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். நவ கிரகங்களில் சனி பகவான் கர்மகாரகன், சனி நீதிமான் என்பதால் ஒருவருக்கு சோதனைகளை கொடுத்து அதற்கான படிப்பினைகளை கற்றுக் கொடுப்பாரு. சனியால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த அளவிற்கு அதிகமானதோ அதே போல பாதிப்புகளும் அதிகம் இருக்கும் என்பதால் பலரும் பயப்படுறாங்க. சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் இருந்தால் அர்த்தாஷ்டம சனியாகவும் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது கண்ட சனியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவார். 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனியாகவும் பிரச்சனையை தருவார். விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி என 7.5 ஆண்டு காலம் படுத்தி எடுத்து பல படிப்பினைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துடுவார். சிலருக்கு சனியினுடைய பாதிப்பு பற்றி தெரியாது. நமக்கு 7.5 நடக்குதோ அப்படின்னா அவர்களாகவே நினைச்சுக்குவாங்க. சனி பகவானுடைய பிடியில் இருந்து நாம் சிக்கிக்கொள்கிறோம். பிடியில் நல்லா சிக்கிக்கொள்கிறோம். சனி பகவான் வாகனமான காகம் சனியினுடைய வசிப்பிடங்களாக கருதப்படக்கூடிய இடங்களை நாம் கடக்க நேரிடும் போது சில பாதிப்புகள் ஏற்படும். அதை வைத்தே நமக்கு சனியால் சில சங்கடங்கள் வரப்போகிறது என்பதை நம்மளால் அறிய முடியும். அதற்கான பரிகாரம் செய்தால் போதும், பாதிப்புகள் படிப்படியாக குறையும். சரி, சனி பகவான் தண்டனை தரக்கூடியவர் அப்படின்னு நாம் பார்த்துட்ருக்கோம். குறிப்பிட்டு சனி பகவான் தண்டனை தரக்கூடியவர் கிடையாது. சனியை வழிபடும் போது நமக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மையையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் சனி பகவானுடைய பிடியிலிருந்து விடுபடுவதற்காக காகங்களுக்கு உணவு வைக்கலாம். காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அந்த காகங்கள் யமலோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லப்படுவதால் அதன் மூலமாக நமக்கு மிக பெரும் நன்மைகள் காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் இது போல் செய்யுங்க. சரி, சனிக்கிழமையில் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கலாம். சனிக்கிழமை தோறும் பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கருங்குவிளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் சாற்றி வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனியனுடைய தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துட்டு விநாயகரை வணங்கலாம். பிறகு விநாயகரை 3 சுற்று சுற்றலாம். அப்போது கையில் இருக்கக்கூடிய அரிசியே போட வேண்டும். அதை எறும்புகள் தூக்கி செல்லும். அப்படி தூக்கி சென்றால் நம்மளுடைய பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் என்றால் அது இன்னும் விசேஷம். சனிக்கிழமைகளில் நாம் இது செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறதால சனிக்கிழமை நாட்களில் செய்வது மேலும் சிறப்பானது. அதிலும் குறிப்பிட்டு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அம்மனுடைய மாதமான ஆடி மாதத்தில் இது போன்று சனிக்கிழமை வழிபாடுகளை செய்தோம் அப்படின்னா போதும், அதுவே நம்ம வாழ்க்கைக்கு மிக பெரும் நன்மையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆடி மாதம் 2வது சனிக்கிழமை, அதாவது எந்த சனிக்கிழமையாக இருந்தாலும் இது போல் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.